தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாமக்கல் மாவட்டம் சாதிய வன்கொடுமைகளால் பாதிக்கப்பட்டுள்ள பட்டியலின மக்களைச் சேர்ந்த புகார் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை இல்லை என்று தற்சமயம் தோழர் குமரர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் மாநில, மண்டல, மாவட்ட, ஒன்றிய, நகர கிளை பொறுப்பாளர் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை உறுதியாக்கிக் கொண்டு, பல ஆண்டுகளாக இந்த சமூகம், இந்த ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை சமூகம் இன்னும் பல ஆண்டுகளாக இன்னும் மனு கொடுக்குது. அதாவது இன்னமும் நம்ம போராட்டத்திலே தான் நின்றுக்கிறோம். எத்தனை ஆண்டுகளாக எத்தனை கட்சிகள் இந்த நாட்டை ஆண்டாலும் இன்னும் பாதிக்கப்பட்டே இருக்க ஒரே மக்கள் யாருன்னா இந்த தலித் மக்கள் தான், இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் தொடர்ச்சியாக வன்கொடுமையால பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. ஆனா அந்த வன்கொடுமை வழக்கு வந்து காவல் நிலையத்தில் புகாரா கொடுத்தா இவங்க அப்படி பேசுறாங்களா, இல்லை இப்படி பேசுறாங்களா, இப்படி சொன்னாதான் நாங்கள் வழக்கு பதிவு பண்ண முடியும், அப்படி பேசினாதான் நாங்கள் வழக்கு பதிவு பண்ண முடியும்னு ஒரு மெத்தனை போக்கூட இந்த காவல்துறை நீண்ட காலமாக இந்த மக்கள் கொடுக்கின்ற மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்திட்டே இருக்கு. தொடர்ச்சியாக தமிழ் புலிகள் கட்சி ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு வன்கொடுமைக்கு பாதிக்கப்படும் போதும் நாங்கள் போராட்ட காலத்தில் நிற்கிறோம். அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு உரிய நீதி கேட்டு ரோட்டில் நின்று கத்த வேண்டியதாகவே இருக்கு. எந்த ஆட்சி மாறினாலும் இப்ப சமீப காலமாக இந்த தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னும் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. என்ன மோசமா இருக்குன்னா, காவல்துறை வந்து சரியா இயங்குறதே கிடையாது. ஒரு வன்கொடுமை வழக்கு பதிவு சொன்னா அந்த எஸ்ஐ, அந்த காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள், அதாவது நம்ம புகார் கொடுக்கின்ற புகார் மீது, மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை. அன்னைக்கு எதிராக ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை கண்டிச்சு அந்த மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அவர்கள் அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. அதுக்கு 1000 காரணங்களை சொல்லி தட்டி கழிச்சுட்டே இருக்கிற அந்த காவல்துறையை வன்மையாக கண்டிக்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த மக்கள் மீது கொடுக்கின்ற புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்திட்டு இருக்கிற இந்த புதுச்சத்திரம் காவல் நிலையத்தை தமிழ் புலிகள் சார்பாக வன்மையாக கண்டிப்பாக